அப்படியே எல்லாரும் அப்படியே நின்று பார்த்துக்கிட்டு இருக்க பூரா கூப்பிட்டுங்க வாங்க. உலகத்தில் 1000 விஷயங்கள் நடக்கலாம், ஆனால் நமக்கு தெரியாத சில விஷயங்கள் இருக்கு இல்லையா? அதில் ஒன்று தான் இந்த தற்குறி, ஆச்சரியக்குறி, கேள்விக்குறி, உணர்ச்சிக்குறி அப்படின்னு எல்லா குறியும் இருக்கு இல்லையா? இதில் இந்த தற்குறினா என்ன, மலமலன்னு உங்கள் விளக்கத்தை சொல்லுங்கன்னு கேட்டோம். சொல்கிறேன், படிச்சிருப்பாக ஒன்று இருக்கு. தான் பிடிச்ச முயலுக்கு 3 காலில் அடம் பிடிச்சு சொல்லுவான் பார்த்தீங்களா, அவனுக்கு பேர் தான் தற்குறி. தன்னை சுற்றி என்ன நடக்குது, எந்த ஒரு அப்டேஷனுமே இல்லாமல் ஒரு பொதுவான ஒரு அறிவோ அடிப்படை அறிவோ இப்படி இல்லாத நபர்களை தற்குறின்னு சொல்லலாம். இப்போ ஆம்பிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்தவங்களுக்கும் ஒரு குறிக்கோள் இருக்கும். தன்னால் ஏற்படுத்தி கொள்ளப்பட்ட குறி தான் தற்குறின்றது. அது ஒன்றும் பெரிய தவறான வார்த்தையாக எனக்கு தெரியல. தான் தோண்டித்தனமாக பேசுவதுதான் தற்குறி என்ற அர்த்தம். தற்குறினா விவரம் தெரியாதவங்க தற்குறின்னு. சுயநலத்துக்காக பாடுபடுறவங்களை தற்குறின்னு சொல்லுவாங்க. போதார்த்தம் பண்ணிட்டு தண்ணி அடிச்சுட்டு இருக்கிறவங்களையெல்லாம் இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்களே சொல்லலாம் தற்குறின்னு. அதாவது தற்குறின்னா தத்தின்னு சொல்லலாம். தற்குறி எதுவுமே தெரியாமல் பேசுவாங்க, அவங்களுக்கு தற்குறின்னு சொல்லுவாங்க. தற்குறி என்பது ஒரு விவரம் தெரியாதவங்க, அவங்களுக்கு மூளை வளர்ச்சி கம்மியாக இருக்கிறவங்க. தெரியாததை தெரிஞ்ச மாதிரி பேசுறது, பிறர் சொல்லி பேசுறது, எழுதி வச்சு துண்டு சீட்டில் பார்த்து படிக்கிறது. வீட்டில் அடங்காதவங்க, அப்பா அம்மாவுக்கு சாப்பாடு போடாதவங்க, ஓதாரியாக சுற்றி நிற்கிறவங்க, இவங்கள தான் தற்குறின்னு. அகராதியிலே ஒரு தீவிரவாத வார்த்தை மாதிரி எல்லாமே அது ஒரு பெரிய விஷயமா பேசிட்டு இருக்காங்க. அது என்னன்னு தான் எங்களுக்கு தெரியல. கொஞ்சம் சுயமாக சிந்திக்கிறவங்க மத்தியில் கொஞ்சம் அவங்களோட சிந்தனைகள் கம்மியாக இருக்கும். அதுக்கு தற்குறின்னு சொல்லுவாங்க. பொதுவாக அந்த காலத்தில் எழுத படிக்க தெரியாதவங்க கையெழுத்து போட தெரியாது, தற்குறி தங்களோட அடையாளமாக குறி வைப்பாங்க. இப்போ என்ன போச்சு, எழுத படிக்க தெரிஞ்சவனுக்கும் கதை மாறி போச்சு. இதுதான் கான்செப்ட். எழுத படிக்க தெரியாதவன் தான் தற்குறியை போட்டான். இப்போ எழுத படிக்க தெரிஞ்சவனும் நீங்கள் தற்குறியாக இருக்கான்னா அதுக்கு அர்த்தத்தை புரிஞ்சிக்க வேண்டியதான். படித்தோம் முட்டாளாக இருக்காங்களா, அவங்க தான் தற்குறிங்க. தற்குறினா படித்த முட்டாள்கள். எதுவுமே தெரியாம ஒரு விஷயத்த பேசுறவங்க தற்குறியாது. சும்மானாலும் வெத்துத்தனமா பழைய எம்ஜிஆர் பட வசனங்களை பேசி கைத்தட்டல் வாங்கி அதன் மாதிரி ஒரு ஓட்டு வாங்கி எம்ஜிஆர் மாதிரி ஜெயிச்சிடலாம் அப்படின்னு கனவு காண்றது, அதுதான் தற்குறி அரசியல் நம்ம சொல்றோம்.